நான் மெதுவா எடுத்து வச்சிட்டு வரேன். நித்யா ஏமோ அம்மா வந்து அடிப்பாள? உன் வேலை அவன்னா நல்லா நடிப்பா நீ. போயண்டி போய் குளியே. நீ குளிச்சு நீட்டி போட்டு வரது தான் நேரம் ஆகும். நானா டக்குன்னு கிளம்பிடுவேன். நீ எப்படி கிளம்புவேன்னு தெரியும். நீ போய் முதல்ல குளி, நான் மெதுவா வந்து குளிச்சுக்கிடியே. அம்மா நித்யா குளிக்க போக மாட்டேங்களா? என்னவா விக்க நாய, என்னைய வாட்டி சமடி தள்ளியா பாருந்தால உன் நாய என்ன பாரு. என்ன பாடு பட்டி என்னைய நான் நீ நீ அம்மா நான் சண்டல் துந்தம்டி. ஏமா அடிக்கது ஏமா விடுமா ஏமா அடிக்கதுமா ஏமா நேரம் வாலிக்கு ஏமா ஏமா விடுமா ஏமா வாலிக்கு அவளுக்கு மேல சண்டைக்கெல்லாம் நிக்கா. எப்பமே குளிக்க போச்சனே அத விட்டுட்டு என்னடி சண்டை போட்டு கிடக்கியே? பிள்ளைகளை பள்ளிக்கூடம் திறந்தா பள்ளியிடத்துக்கு போகணும்னு ஆசைப்படும் கண்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு தான் கிடக்காள்வே. ஏம்மா நான்லாம் குளிக்க போக மாட்டேன், எனக்கு குளிருது, நான் குளிக்க முடியாது. போ. குளிக்க மாட்டியா? எடி பள்ளியிடத்துக்கு முத நாளே குளிச்சிட்டு நீட்டா போ பாரு. வீட்ல கிடந்த வரைக்கும் ஊத்த நிறைய கிடந்தியே. பள்ளியிடத்துக்கு போகும்போது சுத்தபத்தமா போங்க. அப்ப அவளே முதல்ல குளிக்க போ சொல்லு, நான் அப்புறம் தான் போவேன். நீ தான் போயாமிட்டி போய் தொலைதேன். அந்த நாயை ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொல்லு. நான் இப்ப குளிக்க போனதுக்கு அப்புறமே பல்லு தேய்க்க போறேன், பேஸ்ட் எடுத்துதா பிரஷ் எடுத்துதான்னு கேட்டானா ஒண்ணு கொடுக்க மாட்டேன். எதுவும் வேணும் அந்த நாயை எடுத்துட்டு சீக்கிரம் வெளியில வர சொல்லு. அயன் பண்ணி வைக்க ஏன் யூனிஃபார்ம் மட்டும் தான் நான் அயன் பண்ணி வைப்பேன், உங்களெல்லாம் நான் வைக்க முடியாது. பாருமா அவ பேசியதே, இவளாலதான் வீட்ல சண்டை வருது. ஏன் யூனிஃபார்ம் சேர்த்து அயன் பண்ணலாம்ல? நான் தானே முதல்ல குளிக்க போறேன். நீ முதல்ல குளிக்க போறேன்னா உங்களதான் நான் ஏன் அயன் பண்ணணும்? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? எடி அக்கா தங்கச்சி மாதிரிட்டி பேசிக்கிறியே. ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு கொடுத்து போனாதான் என்ன? போ அவங்களதையும் சேர்த்து அயன் பண்ணி வை. ஆமா நீ எப்ப பார்த்தாலும் அவளையே தூக்கி வச்சு ஆடு, அதனால தான் நான் வந்த ஆட்டம் ஆடுதா. ஆமாட்டி நான் பள்ளியிடத்துக்கு படிக்கிறதுக்கு போறேன், அதனால நீ இதெல்லாம் எனக்கு செய்யணும். நீ சும்மா உட்காந்து பெஞ்ச தச்சிட்டு தானே வரா. பாருமா என்ன என்ன சொல்லியானே, நானே படிக்காம ஃபெயில் ஆயிட்டாமா இருக்கேன். உங்க இம்சையில நிக்க எனக்கு ஆவி இல்லம்மா. எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு, நான் போய் பாக்கேன். நேரத்தோட கிளம்பி வாங்க. சை பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்குன்னு. எருமா மாடு பண்ணி திருமுறை பிடிச்சவா. எட்டி குளிச்சிட்டியா? அந்த வரேன். அம்மா என்னமா குளிரு. ஏ நித்யா முனிசு எட்டி தலை இளைக்கணும் வாங்க. அம்மா முல்ல சீவுமா வலிக்குது. ஏ அம்மா எத்தாந்தண்டி பேன் ஓடுது. அம்மா என் தலையிலேயே 1-2 பேன் தான் இருக்கும், அதை நீ தேடி பிறக்கி எடுத்துட்டு கிடக்காதம்மா. ஆமா 1-2 கிடக்குவோ பார்த்தா. தலை பூரா ஒட்டிச்சுலா இருக்குடி, மண்டை அரிக்கலையா உனக்கு? எம்மா இப்ப அதுக்கு நேரம் இல்லம்மா, நேரம் ஆயிட்டு சட்டுன்னு தலை இழைச்சு விடு, நான் போறேன். போ முடிஞ்சு. எட்டி ஏன் முனிசு எட்டி தலை இழைக்கவா நேராவு? எம்மா நான் என்ன சின்ன பிள்ளையா? நானே என் தலையை பாத்துக்கிறேன். எனக்கு முதல்ல போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வை போ. என்னமோ நான் தான் பள்ளியிடத்துக்கு போற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்றாள்வே. எட்டி சாப்பிட வாங்க, சாப்பிடாம போயிராதீங்க. என்னம்மா செஞ்சு வச்சிருக்கா? எம்மா சோறா செஞ்சா, இனி மத்தியானத்துக்கு இதானமா கொடுத்துடுவா. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுமக்கா, நாளைக்கு நான் காலையில தான் இட்லி தோசை பண்ணி தரேன். அம்மா காலையில எந்திக்க நேரம் ஆயிட்டு பத்தியா? உங்ககிட்டயே வந்து கிடந்ததும் எனக்கு சாப்பாடே செய்ய உடல பாத்துக்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போத்தங்க. சரி அள்ளித்தாமா. அம்மா இப்பவும் அம்மா சோறு தரா, எனக்கு சோறே வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க மக்களே, நாளைல இருந்து அம்மா நேரத்தோட எந்திரிச்சு செஞ்சு தரேன். எனக்கு போதுமா? 2 வாய் தானே மக்களே சாப்பிட்டா, இன்னும் 2 வாய் சாப்பிடேன். வேண்டாமா மாதிரி இதுதானே மத்தியானத்துக்கு சாப்பிடணும். எனக்கு இப்போ பசியும் இல்லை பாத்துக்க, நான் போய் கிளம்புதேன். அதுமா போதும். காலையில என்னங்கட்டீனா கேக்கால்வள ஒரு உருண்டை சோறு கூட உருப்படியா திங்காம போறாள்வ. இவளோட வச்சுட்டு என்ன செய்ய? எட்டி டிஃபன் பாக்ஸ் தண்ணி பாட்டில எல்லாம் எடுத்துட்டேலா? எடுத்துட்டோம்மா. எட்டி நல்ல முறையில பள்ளியெடுத்து போயிட்டு வரணும். என்ன ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போடாம ஒருத்தி கையை ஒருத்தி பிடிச்சிக்கிட்டு ஓரமா போகணும், ஓரமா வரணும். பஸ் எதுவும் வந்துச்சுன்னா ஒரு ஓரமா நின்னுக்கிடுங்க. என்ன சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். இனி உனக்கு பிரச்சனையே இல்லை பத்தியா? நாங்க 2 பேரும் வீட்லயே இல்லைன்னா நீ ஜாலியா இருப்பல்ல. அப்படி சொல்லாத நித்யா, நீங்க 2 பேரும் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் கிடந்திய. எனக்கு நாள் போனதே தெரியல. இன்னைக்கு என்னமோ மாதிரி இருக்கும், வீடே வெறிச்சோடி இருக்கும். எனக்கு தாண்டி தெரியும் அந்த கஷ்டம்லாம். அம்மா நாங்க இருந்த வரைக்கும் எங்களை அடிச்சு தள்ளிட்டு நல்லா உனக்கு என்டர்டெய்னிங்கா இருந்தது, அதனால டைம் பாஸ் ஆச்சு. இப்போ நாங்க இல்லைன்னா உனக்கு வெறிச்சோடி தான் இருக்கும். ஏமா நீ வாட்டுக்கு தனியா உட்காந்து நித்யா முனிசுன்னு கத்திட்டு கிடக்காத. பக்கத்துல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட போறாவே. பாங்கட்டி மத்தியானம் சாப்பாடெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடுங்க. என்னமக்கா தூர தட்டிட்டு வந்துடாதேட்டி. சரிம்மா சரி நேரம் ஆகும், நாங்க போயிட்டு வரோம். நல்ல முறையில பொங்க மக்களே, வரமா போயிட்டு வரமா வரணும். என்ன தெருவுல போகும்போது சத்தம் இல்லாம போகணும், சிரிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, அமைதியா போயிட்டு அமைதியா வரணும். என்ன 4 பேர் பார்க்க மாதிரி என்னமோ பேசிட்டு கிடக்காதியே. சரிம்மா நீ விட்டா உட்காந்து டியூஷனே எடுப்பா எங்களுக்கு. நாங்க நல்ல முறையா போயிட்டு வந்துருந்தோம். என்னமோ இப்பதான் நர்சரி சேர்த்து விட்டானக்கா சொல்லியா? அப்படி இல்ல மக்கா, ரோட்ல தெருவுல போகும்போது நீங்க அக்கா தங்கச்சின்னு பேசிட்டு போவிய, பார்க்கவ பார்வை அப்படி இருக்காது. சரிம்மா நாங்க பாத்துக்கிட்டோம், நாங்க போயிட்டு வரோம். நேரம் ஆகும். சரி மக்கா பாத்து போயிட்டாங்க. போயிட்டு வரோம்மா. கடவுளே என் பிள்ளைகள் நல்லபடியா பள்ளியெடுத்து போயிட்டு வரணும். என்ன கோமு பிள்ளைகளெல்லாம் பள்ளியெடுத்து அனுப்பிட்ட போல? ஆமா பெரியமா, இன்னைக்கு தான் முத நாள் பள்ளியிடம், இன்னையில இருந்து தான் போகணும். சரி சரி நேரம் ஆயிடுதட்டி, கொஞ்சம் நேரத்தோட கிளப்பி விடலாம்ல பிள்ளைல.
இங்க எவா நம்ம சொல்லியதை கேட்காள்வோ, அவள் இஷ்டத்துக்கு தான் எந்திக்காள்வே. நேரத்தோட கிளம்புனா கிளம்ப மாட்டுக்காள்வே. நம்மளும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு தானே போக ஆரம்பிச்சிருக்காள்வோ, நீ போக போக சரியா போயிடும். நேரத்தோட எந்திக்க பழகிடும். இத்தனை நாள் வீட்லயே கிடந்து பல்வ பத்தியா? ஆமா பெரியமே, தூங்கி எந்திக்க லேட்டா எந்திச்சாலும் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் கிடந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது வேலை செஞ்சு தருவாள்வே. இன்னும் அவள்வே இல்ல பத்தியெல்லாம் வீட்டுக்குள்ள போவே பிடிக்கல, அமைதியா இருக்கும். அப்படித்தான் மக்கா எங்களுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு இருக்கும். நீ பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு அனுப்புறதுக்கே சொல்லுதியா, நாங்க பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துட்டு எப்போ எங்க பிள்ளைகள் வரும் வீடு அமைதியா கிடக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, கெட்டி கொடுக்கறதெல்லாம் இப்பவுமே யோசிச்சோம்னா தூக்கம் வராது. ஆமா, வீட்டுல காலையிலேயே குழம்பு வச்சிட்டியோ? ஆமா பெரியமே, கத்திரிக்காய் புளி குழம்பு தான் வச்சேன், நேரமே இல்லை பாத்துக்கோங்க. சரி சரி, கொஞ்சமா குழம்பு தரியா? ஐயா, இதுக்கு தான் இவ்வளவு அக்கறையா பேசுனுச்சா? அதுக்கு என்ன பெரியமே, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, சாப்பிட்டுட்டே போங்களேன். எதுக்கு குழம்பு வாங்கிட்டு போறியே? நான் சாப்பிட்டுட்டே மக்கா, மத்தியானத்துக்கு தான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். அதுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும். நீ எப்படியும் பிள்ளைய காலையில பள்ளியத்துக்கு அனுப்புவான்னு தெரியும், அதான் வாங்கிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்க வேணும் வந்தேன். சரி சரி, உள்ள வாங்க பெரியமே, தாரேன். ராணியக்கா, ராணியக்கா வீட்ல இருக்கீங்களா? எவாமா அது நிம்மதி எப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பிட்டாள்வலா? யாரு? உள்ள வாங்க. ஏக்கா நான் தான் சின்ன பொண்ணு. ஐயா, சின்ன பொண்ணு தானே, உள்ள வாமா, உள்ள வா. வா சின்ன பொண்ணு, உட்காரு வா. ஏம்கா படுத்து கிடக்குறிய? கெதியா இல்ல? ஐயா, அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, நல்லா தான் இருக்கேன். காலையிலேயே எந்திரிச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சோறு பொங்கி கொடுத்து விட்டேன் பாத்தியா, அதான் கொஞ்சம் அசதியா இருக்குன்னு வந்து படுத்தேன். எப்படி கண்ண சந்தம்னே தெரியல, தூங்கிட்டேன். ஓ, மவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, பிள்ளைய பள்ளியிடத்துல விட்டுட்டு தான் வரேன். வீட்டுக்கு போனா என் மாமியார் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும். அதுட்ட முறைய பக்கக்கே எனக்கு பிடிக்காது. என் பிள்ளைய பார்த்துட்டாது என் வீட்டில் என்னத்தையோ இருப்பேன். அதுவும் இன்னைக்கு இல்லையா, என் பிள்ளை நினப்பாவே இருக்கு. அதான் செத்த உங்களை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா சின்ன பொண்ணு, என் பிள்ளையில சின்ன பிள்ளையா இருக்கையில கொண்டு போய் விட்டுட்டு வரையில என்ன அழுக வரும் தெரியுமா? எப்படியோ இருக்கும். எனக்கு வீட்டுக்கு வரவே மனசு இருக்காது. பள்ளி எடுத்து வாசல்லே உட்காந்துடலாமான்னு நினைப்பேன். என்ன செய்ய, அப்ப என் மாமியார்லாம் வீட்டுல இருக்கும் பாத்தியா, எங்கேயும் போகவும் முடியாது. வீட்டுக்கு தான் வருவேன், அழுவையா வரும். அது முன்னாடி அழுதாலும் என்ன ஊர் உலகத்தை இல்லாமலா பிள்ளை பத்துட்ட, ரொம்ப தான் அழுது நடிச்சுட்டு அடக்க அப்படின்னு தான் பேசும். என்ன செய்ய, எங்க காலம் அப்படி போச்சு. எல்லா மாமியாலும் அப்படித்தாம்க்கா. இப்போ என் வீட்டுக்கு போனோம்னு வைங்களேன், என் மாமியா என்ன சொல்ல தெரியுமா? வாடி போய் உட்காந்துருந்தோம்னா எம்மா கவலைப்படாத வைக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா. ஊர் உலகத்துல எவ்வளவுமே பிள்ளை பெற்று வளர்த்து கொண்டு போய் பள்ளியிடத்துல விடலையா, நீ என்னமோ ரொம்ப படம் காட்டிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு தான் பேசுவா. அது முறையை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காது, கல் எடுத்து அடிக்கணும்னு தோணுது. அதுக்காண்டி தான் அதுகிட்ட போய் புலம்பாம நம்ம வீட்டுக்காக வருவோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்க காலம்னு மட்டும் இல்லக்கா, எல்லா காலத்துலயும் மாமியாக்காரி அப்படித்தான் இருப்பாள்வ. எத்தனை டிவி சீரியல் எடுத்தாலும் அவளோட திருத்த முடியாது. ராணியக்கா, யாரு? லட்சுமி குரல் எனக்கா இருக்கு. லட்சுமி, உள்ள வாமா. என்ன லட்சுமி அக்கா, உங்க வீட்லயும் பூ மாதிரி பள்ளியெடுத்துக்கு போயிருப்பா. கையும் ஓடாது காலும் ஓடாது. உங்களுக்கு எங்களோட கதை பேசத்தானே வந்திருக்கிய? வாங்கிட்ட கதை பேசலாம் ஏன்ட்ட ஆவி இல்லம்மா. ஏம்கா, உங்க வீட்டை ஆடு மாட்டுக்கிட்ட தான் பேசுவியலோ, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியலோ? ரெண்டு ஒண்ணுதான். ஆடு மாடுக்கும் 5 அறிவு தான், உனக்கும் 5 அறிவு தான். பிறகு என்ன இதுல வித்தியாசம் இருக்கு? அப்படின்னா லட்சுமி அக்காக்கு 7 அறிவு இருக்கு என்னக்கா? எப்ப நான் உன்கிட்ட பேச வரல. பிறகு படுத்து உறங்கா வந்திய? நீ படுத்து உறங்கு. நீ வீடு விடா போய் படுத்து உறங்க போய் தான் உன் மாமியா உன்னைய கேளாத கேள்வி கேட்டாலைதா. லட்சுமி அக்கா, உங்களுக்கெல்லாம் மாமியாரே இல்லையோ? கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டீலோ? நான் ஒன்னும் உன்னைய மாதிரி உள்ளவா கிடையாது. என் மாமியால 70 வயசு வரைக்கும் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் மாமியா செத்து போச்சு. நீ எல்லாம் என்னைக்கு உன் மாமியா தலையில கல்ல போட்டு கொல்ல போறியோ அதை ஏன் என்கிட்ட சொல்லுதே? ஏன் லட்சுமி, அவ ஏதோ விளையாட்டுக்கு பேசுதா, அவட்ட போய் இவ்வளவு தூரம் கோபப்படியா நீ? விடுங்க ராணி அக்கா, ஐயோ பிள்ளை பூச்சி ஏதோ பேசிட்டு போகுது. வாங்கிட்டலாம் மனுஷி பேசலாமா? ஆமா ஆமா, என்கிட்ட மனுஷி யாரும் பேச மாட்டாவோ லட்சு, உங்களை மாதிரி பிள்ளை பூச்சி தான் பேசும். நீ எல்லாம் என்ன பொம்பளையம்மா? சரி லட்சுமி, அவ ஏதாவது விளையாட்டுக்கு பேசுவா, நீ பதில் சொல்லிட்டே எடுப்ப. வா வந்து உட்காரு, வச்சத்த நேரம் இருந்து பேசு. ஏன் நின்னுகிட்டே இருக்க? ரேஷன் கடையில அரிசி போடுதாம்னு சொல்ல வந்தோம்க்கா, அதுக்குள்ள இவ என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கா என்கிட்ட. அப்படியே லட்சுமி, அரிசி மட்டும் தான் போடுதானா, வேற எதுவும் போடுதானா? ஏக்கா, இப்பதான் அந்த கீதா பேசிட்டு போனா. அரிசி போடுதானா, அவ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கா. கோதுமையும் சீனியும் போடுதானா அரசல் பசல கேட்டு பார்த்தா எவளுக்கு எதுவும் தெரியல. கூட்டம் ரொம்ப இல்லைன்னு சொன்னால்வக்கா, டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். அப்படியே லட்சுமி, நான் பைய தூக்கிட்டு வந்துருதேன். சரிக்கா, நானும் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நானும் பைய எடுத்துட்டு ஓடியாரேன். எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம். நீ ரேஷன் கடைக்கு வாரியா சின்ன பொண்ணு? வாரம்க்கா, நானே எப்படா என் வீட்டுல இருந்து தப்பிக்கலான்னு இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து போனீங்கன்னா உங்களோட வந்துட்டு கொஞ்ச நேரம் கதை வந்துட்டு வரலாம் பத்திலாம். நானும் வாரேன். சரி, அப்ப நேரத்தோட போய் பையி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நானும் எடுத்துட்டு வந்துருதேன்னு. சரிக்கா, நான் போறேன். என்ன ராணியக்கா, வாரம்னாவோ இவ்வளோ நேரம் ஆகும், ஆளை காணுமே. லட்சுமி, நேரம் ஆயிட்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இப்பதான் உங்களை நினைச்சே வந்துட்டியா. போமா, கொஞ்சம் பொறு லட்சுமி. சின்ன பொண்ணு வாரேன்னு சொன்னா அவளையும் கூட்டிட்டு போயிருவோம். எம்மா, அவ வராளா? அவளையெல்லாம் ஏம்கா கூப்பிடுறிய? அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஏதாவது ஒண்ணு ஏனைக்கு கூட பேசிக்கிட்டே இருப்பாக்கா. பாவம் சின்ன பொண்ணு, பிள்ளைய பள்ளியிடத்துல விட்டுட்டு வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம கூட வந்தானா கொஞ்சம் அவளுக்கு கலகல நல்லா இருக்கும் பாத்தியா? ராணியக்கா, அண்ணா வந்துட்டேன். வந்துட்டியா? ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, வா போவோம். இருங்கக்கா, வசந்தி அக்காவும் உமாவும் வரேன்னு சொன்னாவே, அவியலையும் கூட்டு போயிருவோம். ராணியக்கா, அப்ப அவளும் கூட சேர்ந்து இவ வரட்டும்க்கா. நம்ம 2 பேரும் முன்னாடி போய் நிப்போம். இடமாவது பிடிச்சு போடுவோம்ல. இல்ல லட்சு, இப்ப வந்துருவாவே, எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம்.
இங்க பாரு, கூப்பிடா இருந்தா ஒழுங்கா லட்சுமி அக்கான்னு கூப்பிடு. அப்படி இல்லைன்னா பெசாட்டி விட்டுரு. அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு அடமொழி வச்சு கூப்பிட்டு கிடக்காத. அப்படின்னா தாய் கழிவுன்னு கூப்பிடட்டுமாக்கா? பாருங்க ராணி அக்கா, நான் சொன்னோம்ல இவ வந்தானா ஏதாவது என்கிட்ட வம்பளு பண்ணு. அதே மாதிரி பேசா பாருங்க. சின்ன பொண்ணு, அவ என்ன இருந்தாலும் பெரிய பொம்பளை பத்தியா, வெளியில வந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாதுமா. வீட்டுல வச்சு எதுனாலும் காமெடியா பேசிக்க தப்பு இல்ல. 4 பேர் பார்த்தா நல்லாவா இருக்கும். ஏக்கா ஏம்க்கா, தாய் கழிவுனா பெரிய மதிப்பு தானே? சின்ன பொண்ணு போம்மா. ஏமா இவ்வளவு நேரம் அந்த தாய் கழிவு போட்டு என்னைய படா படுத்து. நீங்க நேரத்தோட வந்திருந்தீங்கன்னா அப்பளையே கடைக்கு போயிருக்கலாம். ராணி அக்கா, நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிட்டேன்க்கா. இவ இம்சையில எனக்கு கிடக்க முடியாது. கிறுக்கு மாதிரி பேசிட்டடப்பா. சின்ன வயசு பிள்ளைகள் தானே லட்சுமி, என்னத்தை யார் பேசிட்டு கிடக்கும். நீ ஏன் அதை பெருசு படுத்த? வா போ. ஏ அம்மா, அதுக்குள்ள இம்பிட்டு கூட்டம் வந்துருதே. ராணியக்கா, ஒரு 4-5 பேர் தான் இருக்காவ, நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஆ சரி சின்ன பொண்ணு. ஒவ்வொருத்தையும் 2 கார்டு கொண்டு வந்திருப்பாளே. பிள்ளையில வேற நிக்க விட்டுருக்காள்வோ. பேரதான் ஆளுக்க வருது நம்ம தெரியலையே. ஏமா எல்லாரும் ஒரே லைன்ல நில்லுங்க. இஷ்டத்துக்கு அங்கன இங்கன நின்னுட்டு அதுக்கடுத்து சண்டை போட்டு கிடக்காதீங்க. பிறகு நான் வாட்டுக்கு கடையை சாத்திட்டு போயிருவேன். ஏ அம்மா, வந்ததுமே என்ன அலறியா. வசந்தி, அந்த பிள்ளைக்கு பிறத்த போய் நில்லுமா. வருஷம் அப்படித்தான் வரும். ஆ சரிக்க. சின்ன பொண்ணு, போற போக்க பார்த்தா வாங்கிட்டு வீட்டுக்கு போக நேரம் ஆயிரும் போலயே. வரிசையில நில்லுமா, வேற யாராவது வந்து உள்ள நுழைஞ்சிட போறாவ. ஐயா, இந்த 4 மணி எப்போ வரிசையில நின்னுது? பேசிக்கிட்டு தானே இருந்தோம். சரி, நம்ம அப்படியே நைஸா லட்சுமி அக்காக்கு முன்னாடி பூந்துட வேண்டியதான். ஏமா கார்டு கொடுங்க. எது காதை கொடுக்கவா? இருக்க காதை வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் எங்கய்யா போவேன்? ஏமா உன் காரை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? நாய்க்கா போட போறேன். ரேஷன் கார்டு கொடுமா. காதும் கேட்காது ஒண்ணும் கேட்காது. வரிசையில வந்து நின்ற வேண்டியது. ஐயா, ரேஷன் கார்டையா கேட்டியே? அந்த ரேஷன் கார்டை கொடுந்த மாதிரி கேட்டா உனக்கு என்ன இது? காடை கொடுனா எனக்கு காதுன்னு தான் கேக்குது. உனக்கு வயசே ஆவாடோ? வயசானவளை கொண்டு வந்து விட்டுட்டோமுங்க. ஏமா ஒவ்வொருத்தையும் ரேஷன் கார்டாமா சொல்லிக்கிட்டு இருப்பேன். கார்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டது குத்தம்னு கத்திட்டு கிடக்கியா? இன்னும் உங்களுக்கு பின்ன எத்தனை ஆள் இன்னைக்கு? எல்லாரும் வாங்க வேண்டாமா? நீ எல்லாம் பேசுவ, வாயை பொத்திட்டு நான் போணுமோ? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? ஏமா தெரியாம பேசிட்டம்மா. வாங்க அரிசியை வாங்கிட்டு போங்க. அங்கிட்டு பணத்தை கட்டிட்டு போங்க. ஒரு பொம்பளை வயசானவான்னு பார்க்காம கணச்சிட்டு கிடக்கான். இப்படியே போனா நம்ம இன்னைக்கு வாங்க இந்த பிள்ளை எப்படியா பேசி தூரண விட்ட பார்ப்போம். ஏ பாப்பா என்னத்தே? கால் வலிக்கும்னா அங்கிட்டு போய் உட்காருமா. நான் வேணா சத்தம் குடிக்க உனக்கு. வேண்டாம் தே, எனக்கு கால்லாம் வலிக்கல. நான் நின்று வாங்கிட்டே போயிடுவேன். பிஞ்சிலேயே பழுத்துருது ஓம்மா. நாமலாம் சின்ன பிள்ளையில இவ்வளோ கூட்டம் இருக்க இடத்த கண்டாலே ஓடிடுவேன். இங்கிட்டோண்டு கத்திரிக்காய் எனக்கா இருந்துக்கிட்டு அரிசி வாங்கக்கு வந்து நிக்கி பாரு. என்ன பாப்பா நீ வந்திருக்க? உங்க அம்மா வரலையா? எங்க அம்மா பீடி கடைக்கு போயிருக்காவும் மாமா. நான் இப்போ துட்டை கட்டிட்டு நின்னோம்னா எங்க அம்மா வந்து அரிசி தீட்டு போயிடுவாவே. சரி கார்டு இதுல இருக்கலாம். வச்சுட்டேன் முதலையே. சரி போமா. ஏமா என்ன கனவு கண்டுட்டு நிக்கிய? சீக்கிரம் வாங்க. ஏமா என்ன கனவு கண்டுட்டு கிடக்கிய? சீக்கிரம் வாங்கம்மா, நேரம் ஆகும். சாரி சார், சாரி. சாரி பூரி எல்லாம் இருக்கட்டுமா. ரூபாயை கட்டிட்டு போங்க. உங்க பேர் என்னம்மா? வாசந்தி. போங்க போய் அரிசியை வாங்க. சார், என் பேர் ராணி. அரிசியும் கோதுமையும் வாங்கணும். கோதுமை இருக்குவா? அரிசி கோதுமை சீனி எல்லாம் இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. ரூபாயை கட்டிட்டு போங்க. அம்மா, என்னமோ இவன் சொந்த கடை வச்சிருக்கனக்கா. என்ன அதிகாரம் பண்ணியா? ஏமா என்ன ஒவ்வொருத்தரா கனவு கண்டுட்டு நிக்கிய? போங்க. என்ன போறேன் சார். சார், என் பேரு உமா. என்னமா அங்க பெரிய அரிசியா கோதுமையா சீனியா? 3மே வாங்கணும். போங்க பைசா கட்டிட்டு போய் வாங்க போங்க. இவன் எதுக்கு இப்படி நிறையில்லாம நிக்காம்பா? பச்சை மிளகாய கடிச்சனக்கெல்லாம் பேசலாம். என் பேர் லட்சுமி. பணத்தை கட்டிட்டு போய் வாங்க போங்க. என்னங்க, ரூபாய் எண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறியம்மா. ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போங்க அங்கிட்டு. என்னமோ நீர் கடுப்பு இருக்கான்னு தெரியல. லூசு பைய எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு தான் இருப்பான். ஒண்ணுக்கு வந்தா போயிட்டு வந்து இருந்து வேலை பார்க்க வேண்டியதானே. இவனை யார் போக வேண்டாம்னு சொன்னா? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு. ஏமா உங்க பேர் என்ன? என் பேரு சின்ன பொண்ணு சார். ரூபாய் கட்டிட்டு போங்க. சார், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்னத்தமா கேட்க போற? இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி சார் வச்சிய? ஒரு சைடு மட்டும் எல்லாம் கவுந்து கிடக்கு. காது இருக்கா இல்லையான்னு கூட தெரிய மாட்டுக்கு. ஏமா வந்தியா அரிசி பருப்ப வாங்கினியா வீட்டை பார்த்து போனியான்னு இருமா. தேவையில்லாம பேசிட்டு கிடக்காத. ஏம்னே தோணுதானே சொன்னேன். வார வீட்டை கொஞ்சமாவது நல்ல முறையில மூந்தி வச்சுட்டு பேசுங்கண்ணே. இப்படி உருன்னு வச்சுட்டு பேசி அப்படின்னா இஞ்சி தின்ன குரங்கணக்கா இருக்கு. அது உங்க மூந்திய பக்கக்கும் நல்லா இல்ல, உங்க உடம்புக்கும் நல்லது கிடையாது. அரிசி விற்க நீங்களே பிறகு அரிசி சோறு திங்க முடியாது. சுகரு பிரஷர்னு வந்துடும். ஏமா என்ன சாபமா முடியா? இல்லனே, யதார்த்தத்தை சொன்னேன். துட்டுங்கன வச்சுட்டேன், எடுத்துக்கோங்க. இந்த ஊரை விட்டு முதல்ல காலி பண்ணி போகணும். ஊர்ல இருக்கவா எல்லாரும் நம்மள சாபம் தானக்கா பேசிட்டு போறாள்வ. சின்ன பொண்ணு ஆபீஸ்க்கு கிளம்புது நேரம் ஆயிட்டு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சின்ன பொண்ணு, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு. வந்துட்டேங்க, எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டுல சின்ன பொண்ணு, அதுக்கு தான் அப்படி சத்தம் போட்டேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, எந்த நேரமும் கையில போன் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காத. அப்புறம் எங்க அம்மா ஏசதானே செய்வாங்க. ஏங்க நான் ஒன்னும் சும்மா போனை வச்சு ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கல. இமெயில் தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடி சொல்லுதா? ஏங்க ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்ன சின்ன பொண்ணு? போன்ல என் மெயில்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க.
பாத்தீங்களாங்க, என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் மெயில்ல அனுப்பியிருக்காங்க. சின்ன பொண்ணு, நான் தான் உங்ககிட்ட நிறைய நேரம் சொல்லிருக்கோம்ல, இப்போதைக்கு வேலைக்கு எல்லாம் எதுக்கும் அப்ளை பண்ணாதன்னு. நீ பாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க, இப்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேற வந்திருக்கு. என்னங்க சந்தோஷமான விஷயம் சொன்னா சந்தோஷப்படாம சும்மா என்ன யாசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏசல சின்ன பொண்ணு, நம்ம வீட்டு நிலைமையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னா சரி மருமவள நீ வேலைக்கு போனா சொல்ல போறாங்க. ஏங்க, நானும் படிச்சிருக்கோம்லங்க, எனக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? எந்த நேரமும் உங்ககிட்டயே செலவுக்கு ரூபா தாங்கன்னு கேட்கறதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்படியே நீங்க எனக்கு ஏதாவது செலவு பண்ணினாலும் உங்க அம்மா என்ன சொல்லுதாங்க, என் மகன் சம்பாத்தி அவ்வளத்தையும் இவளே தீத்துருவா அப்படி இப்படி என்ன ஏசிட்டு தானே இருக்காங்க. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு, அதையெல்லாம் நீ மனசுல எடுத்துக்கிடலாமா? என்ன மாதிரி இருந்துட்டு போட்டுங்க, எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு, நானும் வேலைக்கு போகணும். நம்ம 2 பேரும் இப்ப வேலைக்கு போனா ஒருத்தவங்க சம்பளத்தை செலவு பண்ணாலும் இன்னொருத்தவங்க சம்பளத்தை சேர்த்து வைக்கலாம்லாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் சின்ன பொண்ணு, ஆனா இப்ப எங்க அம்மா ஒத்துக்கிடணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். சின்ன பொண்ணு சொல்லதுக்கு ஆளு சின்ன பொண்ணு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்காக உங்க அம்மா கிட்ட இது கூடவா பேச மாட்டீங்க? சரி சரி, உனக்காக இது கூடவா எங்க அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன். சரி வா. ஐயா ஜாலி, நானும் வேலைக்கு போக போறேன், நானும் சம்பாதிக்க போறேன். மணி 9:30 மணி ஆக போதா, இந்த மாணிக்கா இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கா? மாணிக்கா, ஏ மாணிக்கா. ஏமா ஏல, மணி 9:30 மணி ஆக போதுல, வேலைக்கு கிளம்பணுமா? ஏமா வேலைக்கு கிளம்பிட்டமா? சரி மக்கா, போயிட்டு வா. ஏங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சின்ன பொண்ணு, வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலமா எங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? ஏங்க, இப்போ உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, இப்பவே பேசுங்க. என்னடா உன் பொண்டாட்டி என்னத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா? ஏமா அது வந்து சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு சொல்லுதே. இல்ல வாயை திறந்து என்னன்னு சொல்லாமல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கா? ஏமா நம்ம சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுக்கு என்ன? ஓஹோ, என்ன உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போறாளா? அதுக்கு தான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காளா? இவங்க மகா மட்டும் அவங்க மாமியார் வீட்ல இருந்து இங்க வாரத்துக்கு ஒரு நேரமாவது வந்துருவாவோ. நாம 2 மாசத்துக்கு ஒரு நேரமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு நேரமோ நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம்னு இவங்க கிட்ட கேட்டா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிருவாவோ. ஏமா சின்ன பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லல. அப்புறம் என்னத்தல சொல்லுதா? ஏமா அது வந்து சின்ன பொண்ணு வேலை தானே. அதான் வீட்ல எவ்வளவு பாத்திரம் கிடக்கு, துணி துவைக்க வேண்டியது எவ்வளவு கிடக்கு, வீடு துடைக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, எல்லா வேலையும் போய் பார்க்க சொல்லு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டா செய்யணும். மருமகளா இருந்தா பொறுப்பா இந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யாண்டமா. ஐயோ, ஏங்க என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க? முழுசா சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா தான் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியும். ஏமா வீட்டு வேலையெல்லாம் சொல்லல. சின்ன பொண்ணுக்கு நாகர்கோயில்ல ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்குமா? என்னது? சின்ன பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கா? ஆமாமா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாத்தியாமா? என்ன சொல்லுடா? வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு அவ வெளிய வேலைக்கு போறாளா? அப்ப வயசான காலத்துல நான் வீட்ல கிடந்து எல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும், உன் பொண்டாட்டி சொகுசா பேக் தூக்கி போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வருவாளா? இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு காலையில 9:30 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு போகணும். நான் அதுக்கு முன்னாடியே எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் போவேன். ஆமா, அப்படியே 9:30 மணிக்கு முன்னாடி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு போவா. எங்க சொல்லுங்க, நான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு தாங்க அப்புறம் ஆபீஸ்க்கு போவேன்னு. ஏமா சின்ன பொண்ணு சொல்லல புரிஞ்சுக்கமா? அவ எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் அப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்பி போவா. ஆமா, இவ காலையிலேயே சோத்த வடிச்சு வச்சுக்கிட்டு போவா. நான் மத்தியானம் 1 மணிக்கு ஆறி குளிந்து போன சோத்த திங்கணுமா? உன்னையும் உன் தங்கச்சியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன். அதுக்கு எனக்கு இந்த வயசான காலத்துல ஆறி போன சோறு தான் மிச்சமால. இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்காக நான் சோறு பொங்கி தனியா ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு போறேன். அது மத்தியானம் வரைக்கும் சூடா தான் இருக்கும். சரி, சோத்த பங்கி ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு போவா. சரி, நீங்க 2 பேரும் காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டியோ, மத்தியானம் தானே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? ஒத்தையில தானே கிடக்கணும். உடம்பு சரியில்லைன்னா அப்படியே என்ன மண்டையவா போட போறாவோ? என்னடி சொல்லுதா? நான் மண்டைய போடணுமா? என்னது நீங்க? நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல தப்பாவே உழுது. இது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு வேலைக்கு மண்டையில இருந்து தான் போகணும்னு சொன்னேன். நல்லா சமாளிக்க. பின்ன உங்கள மாதிரி மாமியார் கிட்ட நாங்கெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். எனக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். அப்ப எனக்கு யாரு செஞ்சு தருவா? நீ ஆபீஸ்க்கு போயிட்டு 7 மணிக்கு வருவா. அது வரைக்கும் நான் காத்துட்டு கிடக்கணுமா? இது ஒரு 10 நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். என்ன சின்ன பொண்ணு? ஒரு 10 நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். இங்க பாருல மாணிக்கம், உன் பொண்டாட்டி ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை எல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்பவே கூடாது. அப்புறம் சம்பளம்லாம் கையில வாங்கினான்னு வச்சுக்கேன், நம்மளை எல்லாம் மதிக்கவே மாட்டா. ஏமா அப்படி எல்லாம் சின்ன பொண்ணை பத்தி சொல்லாதமா? அவ படிச்சிருக்காள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா. ஆமா, அவ எல்லாம் ஆசைப்படுவா. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏமா சும்மா அவளை குறை சொல்லாத நிப்பாட்டுங்கம்மா. அவ வேலைக்கு போகணும்னு உங்ககிட்ட வந்து சொல்றது தப்பா? நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லல, வேலைக்கு போகட்டு மாத்தேன்னு உங்ககிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு தானே வந்திருக்கா. ஆமா, பெரிய சம்மதம் வாங்குறதுக்கு வந்திருக்கா. அவளுக்கு பதிலா நீலா பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆமா, சப்போர்ட் பண்ணி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கா. நகதே, நீங்க கேட்ட குலாப் ஜாமுன் சின்ன பொண்ணு சூப்பரா குலாப் ஜாமுன் பண்ணிருக்கிய. எல்லாம் எங்க அத்தையா ஐஸ் வைக்கதா. பாத்தியா, உன் பொண்டாட்டி இப்ப வீட்ல இருந்ததுனால நான் கேட்ட உடனே 10 நிமிஷத்துல எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுனை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா. இதே அவ வேலைக்கு போயிட்டான்னா எனக்கு ஒரு பொருள்
ஜாமுன் நல்ல டேஸ்டா இருக்கு. ஆஹா, அந்த கிழவி கேட்ட குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தா நம்மள வேலைக்கு போன்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம பிளேட்டையே நமக்கு திருப்பிட்டாங்களே. ஞம் 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 ஞம். சொல்லுல, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? ஞம் ஞம் ஞம். யாத்தாடி, இந்த மாமியார் கிழவி பேசிக்கிட்டே குலாப் ஜாமுன் லபக்கு லபக்குன்னு முழுங்கெல்லாம் செய்தாங்க. சொல்லுல, வாயை திறந்து. ஏம்மா இதெல்லாம் பார்த்தா முடியுமாமா? பின்ன என்ன பண்ண சொல்லுதா? என்ன வீட்ல பாத்துக்கிட்டதுனா உன் பொண்டாட்டி இருக்கா? இப்ப அவளும் வேலைக்கு போயிட்டானா என்ன யார்ல பாத்துக்கிடுவா? இவங்க மகா அவ மாமியார் வீட்ல வாரத்துல 2 நாள் தான் இருக்கா, மீதி 5 நாள் இங்க தானே இருக்கா. அவ பார்க்க மாட்டாளா? நம்ம இப்ப வேலைக்கு போயிடக்கூடாது, அதான் அந்த கிழவிக்கு முக்கியம். நம்ம சம்பளம் வாங்கி கையில வச்சுக்கிடுவோம்னா அந்த பொறாம. எங்க உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இடி எங்க அம்மா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குலாட்டி. என்னங்க நியாயம்? அப்ப நான் சொல்றதுல மட்டும் உங்களுக்கு நியாயம் தெரியலையா? இப்ப நான் என்னடி பண்ண? நான் மண்டையில இருந்து வேலைக்கு போய் தான் ஆவேன். இடி வயசானவங்கள வீட்ல ஒத்தையில வச்சுக்கிட்டு இப்ப நீ வேலைக்கு போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. அதானே பார்த்தேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு நினைச்சா நீங்க உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ண சொல்லுத? நான் யாருக்காக பேச? நான் உனக்காக எங்க அம்மா கிட்ட பேசினா எங்க அம்மா என் மேல கோவப்படுவாங்க. எங்க அம்மாவுக்காக உன்கிட்ட பேசினா நீ என் மேல கோவப்படுதா? நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்னவாது பண்ணுங்க, நான் திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். சரி, இதுக்கு ஒரே முடிவு என்ன தெரியுமா? என்ன? பேசாம நான் வேலைக்கு போகாம வீட்ல இருந்திருந்தேன். நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு போ, நான் வீட்ல இருந்து வீட்ல உள்ள எல்லா வேலையும் நானே ஒத்தையில பாத்துக்கிட்டேன். ஆமால, ரொம்ப சௌரியம். அவ வேலைக்கு போவா, நீ வீட்ல உட்கார்ந்துகிட்டு சட்டி பட்டியை கழுவிக்கிட்டு சோத்த பண்ணிட்டு கடை. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் தான் கடந்து மாட்டிக்கிட்டு முழிக்கேன். பேசாம கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறத விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பொருத்தம் இருக்கான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்க பாருல மாணிக்கம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு. இங்க பாரு சின்ன பண்ணு, இப்ப எதுவும் பேசாண்டா. சாயங்காலம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா பேசிக்கிடலாம். ஆமா, சாயங்காலம் வந்து மட்டும் பேசி அப்படியே உங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தந்துட போறீரா? இப்ப சின்ன பண்ணு, நீயாவது என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கையா? சரி சரி, ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. எப்பா கடவுளே, மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நாங்க தான் முழிக்கோம். பரிமளா, கோமதி, வா. என்ன உன் மருமவ காலையிலேயே உனக்கு குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு தந்திருக்காளா? நான் நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. கோமதி உட்காரு. வந்தாச்சு அடுத்த இடிதாங்கி. என்னவாது பேசிட்டு போங்க, எனக்கு என்ன? பரிமளா, உனக்கு உன் மருமகளுக்கு என்ன பிரச்சனையா? சத்தம் எங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சு. வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்கு, அதையெல்லாம் பாக்கத விட்டுவிட்டு வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்லுதா? இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. அவளுக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கா, அதை என் அவங்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து சம்மதம் கேட்க வந்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவளுக்கு. இவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்னா வீட்ல கிடக்கப்பட்ட வேலையெல்லாம் யாரு பாப்பா? அதான பார்த்தேன், நம்ம பாடுதானங்க ஓடும். என்ன பரிமளம், நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்னத்த போட்டு யோசிக்கணும்? உன் மவனும் மாசமான சம்பளம் வாங்கி கொண்டு அவ்வளத்தையும் உன் கையில கொண்டு வந்து தாரான். உன் மருமகளும் இப்ப வேலைக்கு போனான்னு வச்சுக்க, அவளும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொண்டு மாசம் மாசம் உன் கையில கொண்டு வந்து தருவாள்ல. மொத்தமா சம்பள பணம் எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணதுக்கு இல்ல, நீ பாட்டுக்கு வேலைக்கு போவாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. கோமதி பாட்டி, உங்க மருமவ உங்களை போட்டு வெளுக்கிறதுல தப்பே இல்ல. எங்க மாமியார்கிட்ட என்னமெல்லாம் சொல்லி கொடுக்கீங்க? சம்பள பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை அதிகாரம் பண்ணணுமா? என்ன சொல்லுத கோமதி? மாமியாரா சம்மனு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு மருமவள நல்ல அதிகாரம் பண்ணுன்னு சொல்லுதே. ஆமா ஆமா, அதிகாரம் பண்ணுவாவோ. அது எப்படி? என் மருமவ வேலைக்கு போனா சம்பளம் வாங்கி கொண்டு வந்து என் கையிலேயே தருவா. சரி, அப்படியே சம்பள பணம் எல்லாத்தையும் உன் கையில தராட்டாலும் உன் மருமவ கிட்ட என் மருமவள அத்தைக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்ட வேண்டியதானே? அவ எவ்வளவு சம்பளம் வாங்குதான்னு பாரு. அவ்வளவுக்கு நீ உனக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. நீ வாங்கிட்டான்னு கேட்டா அவன் வாங்கி தராமலா இருப்பா. ஓஹோ, நீ இப்படி சொல்லுவியோ? ஆமா, நான் சொல்லுது சரிதானே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ ஒரு நிமிஷம் யோசி. கொண்டா அந்த குலாப் ஜாமுன நானும் தின்னு பாக்கேன் உன் மருமவை எப்படி செஞ்சிருக்கான்னு. இந்த கோமதி சாப்பிடு, நல்லா இருக்கும். பார்க்கவே நல்ல பளபளன்னு குண்டு குண்டு குலாப் ஜாம் அப்படிலாம் இருக்கு. நல்ல சாப்பிட்டா குலாப் ஜாமுன் என்ன ருசியா இருக்கு. இருக்கும். அடுத்த வீட்ல வந்து வாசில தின்னா நல்ல டேஸ்டா தானே இருக்கும். என்ன பரிமளா, யோசிச்சிட்டியா? கோமதி, நீ சொன்னதுதான் சரி. என் மருமவளை நான் வேலைக்கு போக சொல்ல போறேன். இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கா. உன் மருமவளுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு தானே இந்த குலாப் ஜாமுன் செஞ்சு தந்திருக்கா. நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா? சரி கோமதி, எடுத்துட்டு போ. எப்படியோ இன்னைக்கு நமக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் கிடைச்சிட்டு. குண்டு குண்டு குலாப் ஜாம். கிழவிகளா, என்னமெல்லாம் ஐடியா போடுதிய? மருமவ அவசரத்துல காப்பியை போட்டாலும் நல்ல ருசியா தான் போட்டிருக்கா. எப்பாடா, காப்பியை குடிச்சா தான் நாளே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பரிமளா, ஏன் பரிமளா, வா பொண்ணுமா, ஏன் வாசலே நின்னுட்டு இருக்கா? வந்து சோபால உட்காரு. என்ன பரிமளா, காலையில எந்திரிச்ச உடனே காப்பியை குடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, என் மருமவ காப்பி போட்டு தந்தா குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். சரி, உன் மருமவ இப்ப வேலைக்கெல்லாம் போறாளா? நீ வேலைக்கு அனுப்புனே இல்லையா? என் மருமவ தானே இப்ப 2-3 நாளா வேலைக்கு போறாள்ல.
வேலைக்கு போன்னு சொல்லிட்டு பத்துக்க. வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருவா பத்துக்க. நான் நல்லா உட்காந்துக்கிட்டு டிவில நாடகத்தையும் பாத்துக்கிட்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையா? அப்ப உன் மருமவா என் மருமவளும் தான் இருக்காள. ஒரு மடக்கு காப்பியை தானி கேட்டா கொதிக்க வெண்ணி ஏத்திக்கு தலையில ஊத்திடுவா. என்ன செய்ய, யார் யாருக்கு எப்படி அமையணுமோ அந்த மாதிரி தானே அமையும். அதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கும் ஒரு நாள் காலம் மாறும். எப்பதான் மாறுமோ? அம்மா, உன் மருமவ வேலைக்கு கிளம்பிட்டாளா? மணி இப்ப 9 தானே ஆகுது. 10 மணி தான் அவளுக்கு ஆபீஸ். வீட்ல இருந்து 9:30 மணிக்கு தான் கிளம்புவா. அப்படியா? சரி சரி. அம்மா, இன்னைக்கு உனக்கு மத்தியானத்துக்கு என்ன குழம்பு கூட்டெல்லாம் வச்சிருக்க? சாம்பாரும் கொஞ்சம் போல அவியலும் வைக்க சொன்ன பத்துக்க. சாம்பாரும் அவியலுமா? எப்பாடா, இன்னைக்கு பரிமள வீட்ல வந்து நாடகம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதா. சரி பரிமளா, நான் வீட்டுக்கு கிளம்புதேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நாடகம் பாக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வரேன். என்ன நீ ஒத்தையில இருப்ப பத்தியா? சரி பொண்ணம்மா, ஒரு 12:30 மணிக்கான எங்க வீட்டுக்கு வா. என்ன? சரி பரிமளா. பரிமளா நம்மள கரெக்டான சாப்பிடுற நேரமா பார்த்து தான் வர சொல்லியிருக்கா. பொண்ணம்மாவும் வரட்டும். நமக்கு டிவி பாக்கிறதுக்கு ஒரு ஆள் துணை இருந்த மாதிரி இருக்கும்ல. எம்மா எம்மா, மேனகா குரல் மாதிரிலாம் இருக்கு. மக்கா மேனகா. எம்மா யாத்தாடி, என் செல்லம்மாவ காலையிலேயே வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்திருக்காளா? எம்மா மக்களே, மேனகா உனக்கு என்ன மக்கா ஆச்சு? ஏன் மக்கா இப்படி அழுதுகிட்டு வந்திருக்கா? எல்லாம் என் மாமியாக்காரி செஞ்ச வேலைதாம்மா. நான் இப்படி அழுதுகிட்டு வந்து நிக்கேன். ஏமக்கா, உன் மாமியாக்காரி என்ன பண்ணுனா? மாமியாக்காரி திமிரு பிடிச்சவதான். மருமவன் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து தான் உன்னை போட்டு கொடுமைப்படுத்துவா. ஆமாம்மா, நீ சொல்லது எல்லாமே சரிதான். எங்க மாமியார் என்ன போட்டு ஒரே கொடுமையா படுத்துதாவோமா. காலையில 6:30 மணிக்கெல்லாம் என்ன சீக்கிரமாவே எந்திரிக்க சொல்லுதாவோ. எனக்கே நம்ம வீட்ல 8 மணிக்கு தானமா முழிப்பு வரும். ஆனா அங்க எனக்கு 8:30 மணிக்கு தான் முழிப்பே வருது. ஆனா எங்க மாமியார் இப்ப 2-3 நாளா என்ன சீக்கிரமா காலையில 6:30 மணிக்கே எழும்ப சொல்லுதாவோமா. எங்க மாமியார் கோழி கூவும் போதே எழும்பிடுவாவோமா. சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போகலன்னா அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? அதானே, வீட்ல சீக்கிரமா எந்திரிக்கப்பட்டவங்க தானமா வேலையெல்லாம் செய்யணும். ஆமா, சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியதானே. நான் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் என்னையே காபி போட சொல்லுதாங்கம்மா. 6:30 மணிக்கு சீக்கிரமே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காவோ. எனக்கு ஒரு கப் காபி போட்டு தரலாம்ல? அதுவும் தர மாட்டேக்காவோமா. நானே காபி போட்டு குடிச்சாலும் அந்த கப்பை என்னையே கழுவ சொல்லுதாவோ. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நான் ஒரு வேலை பார்த்தா அவங்களும் ஒரு வேலையை பார்க்கணும்லம்மா. உன் மாமியாக்காரிக்கு கொழுப்பு கூடி போய் தாண்டி கிடக்கா. அவளுக்கு ஒரு நாத்த வெள்ளாய மறைய வச்சாதான் சரியா வருவா. என் செல்ல மவளை போட்டு என்ன வேலையை வாங்கியிருக்கா. மருமவன் ஊர்ல இருந்து வரட்டும், அவர்கிட்ட அவ அம்மையை பத்தி நல்லா மூட்டி கொடுப்போம். அதனாலதான் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சத்தம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீ வீட்டுக்கு வந்ததாமக்கா சரி. இல்லன்னு வச்சுக்கியா, காலையில இட்லி ஊத்து, சட்னி ஆறா, மத்தியானத்துக்கு சோத்த பொங்கு, குழம்பு வை, பாத்திரத்தை கழுவிடு. என் பிள்ளைய போட்டு வேலை வாங்கி தள்ளிடுவாள் அந்த கிழவி. மனசே சங்கடமா இருக்குமா. அதான் ஒரு 2-3 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போலாம்னு வந்தேன். 2-3 நாள் என்ன, ஒரு வாரம் கூட இருந்துட்டு போ. இது நம்ம வீடு. சரிம்மா. ஏய் அம்மா, அலாரம் அடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாளா காலையிலேயே? இதே சொல்லு மருமவளே. இதே சாப்பாடெல்லாம் செஞ்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்படியா? என் மவ மேனகா வந்திருக்கா பாரு. என்ன மேனகா சோகமா இருக்க? உங்க மாமியார் வீட்ல ஏதாவது பிரச்சனையா? மைனி, அது வந்து நீ அமைதியா இருமக்கா, நான் சொல்லுது உங்க மைனி கிட்ட. இங்க பாரு மருமவளே, என் மவளுக்கு தீபாவளிக்கு சீர்வரிசைன்னு நம்ம எதுவுமே செய்யல பத்தியா? தீபாவளி சீர்வரிசையா? தீபாவளி முடிஞ்சே ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. அம்மா இப்ப என்ன சொல்ல வாரா? மேனகாவுக்கு அவ மாப்பிள்ளைக்கும் தீபாவளிக்கு நம்ம எந்த சீர்வரிசையுமே செய்யல பத்தியா? அதனால அவங்க மாமியாரு உங்க அம்மா வீட்ல போய் பொங்கல் சீர்வரிசை எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்காவ பத்துக்க. எம்மா சும்மா இருமக்கா, எல்லாத்தையும் உங்க மைனிகாரி கிட்ட சொல்லணும். எம்மா பொங்கல் சீர்வரிசை அப்படி இப்படின்னு எதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்கா? சொல்லாதெல்லாம் சொல்லாதமக்கா, எல்லா விஷயத்தையும் உங்க மைனிகாரி கிட்ட கண்டிப்பா சொல்லணும். உனக்கு சீர்வரிசை எல்லாம் செய்யப்பட்டது உங்க அண்ணனும் மைனியும் தானே. அதனால அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லணும். வாயை திறந்துட்டு இருக்காதடி, வாய்க்குள்ள ஈயாத கொசுவாத போயிட போகுது. அண்ணனுக்கும் மைனிக்கும் எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லாதன்னு சொல்லதா மருமவளே. இங்க பாரு மேனகா, உங்க அண்ணனுக்கு தீபாவளிக்கு போனஸ் பணம் எல்லாம் கிடைச்சது. ஆனா அந்த பணத்தை உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு அடைச்சிட்டாங்க பத்தியா? அதனாலதான் உங்க அண்ணனால உனக்கு தீபாவளி சீர்வரிசை அதிகமா செய்ய முடியல. பரவாயில்ல மைனி, எனக்கு அந்த விஷயம் தெரியும்ல. என்னம்மா, உன் மருமவ நல்ல அளவோல சுடிதார் எல்லாம் போட்டிருக்காளா? ஆமா
ஆமாட்டி உன் மைனிகாரி இப்ப வேலைக்கெல்லாம் போறல்ல, அதான் நல்ல புது புது துணியெல்லாம் எடுத்து உடுத்திட்டு போறாபத்துக்க. உங்க மைனிகாரி கையில நிறைய பணம் பொருளுதுடி. நீ ஒரு வாரம் இங்க வீட்டுல இருப்பல்ல, அவகிட்ட எப்படியாவது கேட்டு எடுத்து ஒரு 2-3 புது சுடிதார்லாம் வாங்கிட்டு போயேன்ன. சரிம்மா, கண்டிப்பா வாங்கிட்டு போவேன். எத்தி எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு, என்ன கிளம்புதே? என்ன மருமவள, என் மவ வீட்டுக்கு வந்திருக்கா, நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லுதா? பாவம் என் மவ எப்படி எலும்பு தோலுமா வந்திருக்கா. என்னது எலும்பும் தோலுமா வந்திருக்காளா? 5 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணியா ஒரே ஆளா உட்காந்து தின்ன மாதிரிலாம் இருக்கா? ஆபீஸ்க்கு ஒரு 2-3 நாள் லீவு போட்டு என் மாவளுக்கு நல்லா சமைச்சு எடுத்து கொடுமா, அவ கொஞ்சம் உடம்பு தேறணும்ல. இது நான் இப்பதான் கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இப்பவுமே நான் லீவு கேட்டா ஒண்ணும் தர மாட்டாங்க. ஆமாம்மா, உடனே எல்லாம் லீவு தர மாட்டாங்க. சரி மருமவள, அப்ப இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு நாளைக்கு நான் வர மாட்டேன்னு லீவு சொல்லிட்டு வந்துரு. இவங்க மகா அவங்க மாமியார் வீட்டுல ஒரு கப்பு காப்பியை கூட போட மாட்டானா? இங்க வந்து உட்கார்ந்துருக்கப்பட்டவளுக்கு நான் நேரத்துக்கு வடிச்சு கொட்டணுமா? மைனி, உங்களுக்கு ஆபீஸ்க்கு நேரமாகும்ல, நீங்க கிளம்புங்க. சரி மேனகா. உட்கார்ந்துருக்காவ பாரு அம்மையும் மவளும். இனி வீட்டுல ஒரு வேலை இல்லையா? அம்மையும் மவளும் உட்கார்ந்துக்கிட்டு அடுத்த வீடு பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு எல்லா வீட்டு பாடையும் உட்கார்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசி தள்ளுவாவோ. என்னத்தையாவது பேசிட்டு போகட்டும், நம்ம ஆபீஸ்க்கு கிளம்புவோம். இவங்க தொல்லை இல்லாம ஆபீஸ்லயாவது கொஞ்ச நேரம் இருக்கலாம். எம்மா, எங்க போற? இது டிவில நாடகம் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாவுல, வா போய் பாப்போம். நாடகம் தானே, நீ போய் பாருமா. அம்மா வீட்டுக்கு வந்தாலே இவ்வளவு அழகா சோபால படுத்துக்கிட்டு சூப்பரா போன பார்க்கலாம். இதுவும் ஒரு தனி சுகம். நேத்துக்குள்ள பிக் பாஸ் சூப்பரா பார்த்தாச்சு. வயிறு பசிக்க மாதிரி இருக்க. எம்மா எம்மா, யாமக்கா கூட்டா? எம்மா, லேச வயிறு பசிக்க மாதிரி இருக்குமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா. யாமக்கா, உங்க மாமியார் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிடாமையா வந்தா? இல்லம்மா, 4 இட்லியும் சட்னி வச்சு 2 வடையும் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தேன். இப்ப மணி 11:30 மணிக்கிட்ட ஆகுதுல்ல, அதான் லேசா வயிறு பசிக்கு பத்துக்க. சரி மக்கா, அப்ப உனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு இட்லியும் சாம்பாரும் கொண்டுட்டு வரட்டுமா? வாமா, இட்லியும் சாம்பாரா? சரி, மைனிகாரி மத்தியானத்துக்கு என்ன சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா? இது சுவாத்த பொங்கி அளவோல சாம்பாரும் வச்சு நிறைய காய்கறி எல்லாம் போட்டு அவியலும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காடி. சாம்பாரு அவியலா? என்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், மீன் குழம்பு இல்லனா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வைக்காம சும்மா சாம்பாரு அவியல்னு சொல்லிட்டு கிடக்கா. இது உங்க மைனிகாரி வச்சுட்டு போனதுன்னு சொல்ல முடியும். அதான் நாளைக்கு லீவு போடுவேன்னு சொல்லிருக்காள்ல, காலையிலேயே சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லிடுவோம். டி போமா, எனக்கு இப்பமே சாப்பிட்டே ஆவணும். யாமிட்டி இப்படி அடம் பிடிக்க? அத நாளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. போமா, நீ வேணா நாளைக்கு உன் மருமவ செய்யத நல்லா உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு இப்பமே சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. இப்ப எப்படி மக்கா செய்ய முடியும்? அத உன் மைனிகாரி வேலைக்கு போயிட்டாள்ல, எனக்கு சாப்பிடணும்னு தோணிட்டுனா சாப்பிட்டே தான் ஆவணும். சரி, இப்ப எந்த கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கு? எம்மா, நீ வேற கடையில இருந்து பார்சல வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு சாப்பிட்டால அது சரியா இருக்காதுமா. ஹோட்டலுக்கு போய் பச்சை பசேல்னு உள்ள வாழை இலையில சுட சுட ஆவி பறக்க சிக்கன் பிரியாணிய வச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? எடி, நீ சொல்லத பார்த்தாலே எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, ஹோட்டலுக்கு கிளம்புவோம், நல்ல கட்டுன்னு கட்டிட்டு வருவோம். என் கையில ஒரு துட்டு கூட இல்லையே. ஆனாமா, மைனி வேலைக்கு போறவல்ல, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள கூகுள் பே பண்ண சொல்லலாம். அப்படியாடி? அப்போ நம்ம கடையில சாப்பிட்டுட்டு இருந்தா உங்க மைனி வந்து ரூபாய் கொடுப்பாளா? ஏமா, மைனிகாரி ஹோட்டலுக்கெல்லாம் ஒண்ணும் வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஒரு போன் பண்ணி சொல்லிட்டா ஆபீஸ்ல இருந்தே நமக்கு போன் மூலமா ரூபாய் அனுப்பி விட்டுருவா. அப்ப சரிடி, வா போவோம். ஐயோ, சிக்கன் பிரியாணி என்ன வாரேன். என்ன ருசியா இருக்கு பிரியாணி. மக்களே, மேனகா நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. சரிம்மா, நீயும் சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிடுமா. சரி மக்கா. சிக்கன் லெக் பீஸ் செம டேஸ்ட். எம்மா, சிக்கன் பிரியாணி அடிபொலியா இருந்ததுல. அம்மா, என்ன ருசி, என்ன ருசி. இன்னும் அந்த ருசி அப்படியே நாக்கிலே நிக்க. நாம 2 பேருமே இலையவே வலிச்சு சாப்பிட்டுட்டோம். ஆமா, நம்ம சாப்பாட ரூபா கொடுத்துலாம் வாங்குறோம், அப்ப வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. ஐயோ, என்னாச்சு தம்பி? அக்கா பாட்டி 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப சாரிக்கா. இலைய வச்சுட்டு போனேன், ஆனா பிரியாணியை வைக்கிறதுக்கு மறந்துட்டேனே. தம்பி, ஒண்ணும் பயப்படாத, நீ மறந்துட்டியோ? எங்க 2 பேருக்கு நீ பிரியாணி எல்லாம் வச்சிட்டு தான் போன. என்னக்கா சொல்லுவீங்க? ஆமாப்போ, நானும் அவளும் பிரியாணி நல்லா கட்டுன்னு கட்டிட்டோம். ரொம்ப ருசியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா பாட்டி? அப்பா உங்களுக்கு நான் பிரியாணி வச்சனா? ஆமா புள்ள, நல்ல சாப்பிட்டோம்னு சொல்லு தம்பி.
இலைய பார்த்தா பிரியாணி வச்ச அடையாளமே தெரியல. அப்போ அந்த அளவுக்கா வலிச்சு சாப்பிட்டு இருக்காவோ. கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா இந்த இலையையும் சேர்த்து சாப்பிட்டு போவ முழுக்க. என்ன வேற ஏதாவது சாப்பிடுதேலா? வேண்டாம் தம்பி, போதும். இதுவே எங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு. நாளைக்கு நாங்க பிரியாணி சாப்பிடுறதுக்கு வரோம். உங்க கடையில மட்டன் பிரியாணி உண்டுல? அப்போ ஆமாக்கா, மட்டன் பிரியாணிலாம் உண்டு. அப்ப அந்த மட்டன் பிரியாணில லெக் பீஸ் வச்சு தரணும் என்ன? ஆஹா, மட்டன் பிரியாணில லெக் பீஸ் வேணுமா? பரவாயில்லையே, அப்ப நல்ல செலவு பண்ணி சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான். சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே லெக் பீஸ் வச்சு நான் மட்டன் பிரியாணி தாரு. சரி தம்பி. எப்ப நாங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கு பில்லு எவ்வளவு? நமக்கு இன்னைக்கு பில்லோட சேர்த்து நிறைய டிப்ஸும் கிடைக்கும். எக்கந்தாங்க பில்லு. இடி பில்லு எவ்வளவு டி போட்டிருக்கா? எவ்வளவு போட்டா உனக்கு என்னம்மா? கொஞ்சம் பொறு, மைனிக்கு போன் பண்ணி கூகுள் பே அனுப்ப சொல்லுதேன். சரி டி, சீக்கிரமா போன பண்ணி சொல்லு. இடி என்ன காதுல போன வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா? ஐயோ, மைனிக்கு போனே போக மாட்டேக்கா. இடி என்னாச்சு? அம்மா, மைனிக்கு போனே போக மாட்டேக்குமா. என்னடி சொல்லுதா? உங்க மைனிகாரிக்கு போன் போக மாட்டேக்கா? ஐயோ, இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், மைனிக்கு போனே போக மாட்டேக்கா. என்னாச்சு பாட்டி? கொஞ்சம் பொறுப்போ. என் மருமகிட்ட என் மகா போன் பண்ணிட்டு இருக்கா. அவ ஏதோ போன்ல ரூபாய் அனுப்பலாமா, அந்த முறையில உனக்கு அனுப்பி விடுவாளாம். சரி பாட்டி. இது என்ன, உன் மைனிகாரி போனை எடுத்தாளா இல்லையா? அம்மா, 10-15 நேரம் மைனிக்கு போன் பண்ணிட்டேம்மா, போனே போக மாட்டேக்கு. என்னடி இப்படி சொல்லுதா? என்னது 10-15 நேரம் போன் பண்ணதுக்கு அப்புறமும் போன் போக மாட்டேக்கா? இடி, உங்க அண்ணனுக்காக போன் பண்ணாமடி? அம்மா, அண்ணன் வெளியூருக்கு மீட்டிங்க்குலாமா போயிருக்கா. மீட்டிங் நடக்கிற சமயத்துல அண்ணன் போனை எடுக்க மாட்டாம்ல. நல்ல கதை விடுதாவல்ல. மட்டன் பிரியாணில லெக் பீஸ் கேட்டாவல்ல, அப்பவே நினைச்சேன். என்னமா 2 பேரும் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கேளா? தம்பி, ஒரு நிமிஷம் பொறுப்போ. இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காது. உங்க மகா சும்மா யாருக்கோ போன் பண்ணுதே, போனே போக மாட்டேங்க அப்படி இப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு போலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ. தம்பி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. லெக் பீஸ் வேணுமா உங்களுக்கு? லெக் பீஸ், அதுவும் மட்டன் பிரியாணில. இன்னைக்கு சாப்பிட்ட சிக்கன் பிரியாணிக்கே ரூபா கொடுக்கறதுக்கு உங்களால முடியல. நாளைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியோ. உன் மைனிகாரி போனை எடுத்தாளாடி? இல்லம்மா, மைனிகாரிக்கு போனே போக மாட்டேங்குது. இங்க பாருங்கம்மா, உங்க 2 பேர் நடிப்பெல்லாம் இங்க செல்லுபடியே ஆகாது. வாங்க 2 பேரும். ஐயோ, இடி இப்ப நம்ம என்னடி பண்ணது? என்ன பண்ணதுனே எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நாம சாப்பிட்டதுக்கு பில்லு 1500 ரூபாய் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். வாங்க என் கூட. வீட்ல நிம்மதியா சாம்பாரையும் அவியலையும் வச்சு நல்லா தின்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு வாம்பாச்சு கேட்டுக்கு கடைக்கு வந்த பத்தியா? கடைசில இப்படி பாத்திரம் கழுவ வச்சுட்டியேடி. நான் என்னமா பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் காரணம் உன் மருமவதான். மைனிகாரி மட்டும் போனை எடுத்திருந்தான்னா இந்நேரம் ரூபாயை கட்டிட்டு நாம வீட்டுக்கு போயிருந்திருப்போம். ஆமா, இப்படி ஹோட்டல்ல கிடந்து பாத்திரம் கழுவுறதுக்கு காரணமே உன் மருமவதான். என்னவா 2 பேரும் நின்னுட்டு பாடி பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பாத்திரத்தையும் கழுவி கமத்தி இருக்கணும். இதுல கடக்கப்பட்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பலாம்ல? 1/2 மணி நேரத்துல இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கமத்திக்கிட்டு மாவரைக்கிறதுக்கு வரணும் சொல்லிவிட்டே. ஆமா என்னது, மாவரைக்கணுமா? ஆமா, 25 கிலோ அரிசி 30 கிலோ உளுந்து ஊற வச்சிருக்கு. அவ்வளத்தையும் அரைச்சு தந்துக்கிட்டா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக முடியும். கிரைண்டர்ல மாவரைச்சு தந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ. உங்க 2 பேருக்கும் புத்தம் புதுசா 2 ஆட்டோர்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோர்ல தான் மாவு அரைக்கணும். ஆட்டோர்ல மாவு அரைக்கணுமா? ரேணுகா வீட்ல 2 பாத்திரம் கிடந்துச்சு. அத கழுவி கமத்த மாட்டேன்னு சண்டை போட்டா. அப்புறம் கொஞ்சம் போல அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருந்து அத கிரைண்டர்ல அரைச்சு வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு தானே எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா. இந்த தண்டனை உனக்கு தேவைதான்.